தாவேகா மாநாட்டிற்கு விஜயின் அறிவுறுத்தலையும் மீறி ஏராளமான குழந்தைகளுடன் வந்துள்ள தொண்டர்கள் கடும் வெயிலில் குழந்தைகளையும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் விஷ்ணு நம்மோடு இணைந்திருக்கிறார். விஷ்ணு, பெண்களும் குழந்தைகளும் வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை தாவேகா தலைவர் விஜய் வழங்கியிருந்தார். இந்த நிலையில தொண்டர்கள் விரும்பி வந்திருக்கிறாங்க. அங்க தேவையான மருத்துவ முகாம்கள்லாம் முறையா கொடுக்கப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? வெயில் கொளுத்தும் நிலையில ஏற்கனவே 50 பேர் மயங்கி விழுந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். என்ன நிலவரம் விஷ்ணு? தமிழக கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் இருக்கக்கூடிய அந்த பாரபத்தி என்ற இடத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அதிகாலை முதலே இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பலாயிரம் தொண்டர்கள் இங்கு தொடர்ந்து குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக அதிக 4 மாதங்களிலே தொடர்ந்து நிலையில் விஜய் அவர்கள் ஏற்கனவே மாநாட்டிற்கு பெண்கள் குழந்தைகள் யாரும் வர வேண்டாம், மாநாட்டை தவிர்த்து விட வேண்டும் என விடுத்திருந்தார். இந்நிலையில் அதையும் மீறி விஜயை பார்ப்பதற்காகவும் மாநாட்டை பார்ப்பதற்காகவும் குழந்தைகள் பெண்கள் என அனைவரும் இங்கு அதிக அளவில் வருகை இருந்திருக்கிறார்கள். இந்நிலையில் அதிக நேரம் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க முடியாததால் ஒரு 5க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் பசியாலும் இந்த வெயிலின் தாக்கத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் உடனடியாக அங்கு அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ குழுவினர் அவர்கள் அந்த குழந்தைகளை மீட்டு அங்கு இருக்கக்கூடிய இந்த மருத்துவ முகாம்களில் அவர்களுக்கு இந்த முதலுதவி என்பதனை அளித்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பச்சிளம் குழந்தைகள் அதிக அளவில் இந்த இடத்தில் கூடியுள்ளதால் அவர்களை மீட்டு மருத்துவ இங்க இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர் தொடர்ந்து வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் அந்த காலை முதலே பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ந்து இங்கு கூடி வரும் நிலையில் பெண்கள் அதிக அளவிலும் பெண்களோட குழந்தைகளும் அதிக அளவிலும் கூடி வருகிறார்கள். இது மட்டுமின்றி தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய மாநாட்டு திடலில் வாட்டர் பாட்டில்களாய் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொள்வோம். இங்க இருக்கக்கூடிய இந்த ட்ரோன் காட்சிகள் பறக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்கள் மூலம் தூக்கி எறியும் காட்சிகளையும் நம்மால் இங்கு நேரடியாகவே பார்க்க முடிகிறது. பல அறிவுறுத்தலின் மீறியும் தொடர்ந்து தொண்டர்கள் அந்த வாட்டர் பாட்டில் மூலம் தூக்கி வீசும் காட்சிகளும் அந்த குழந்தைகள் அதிகப்படியாக அழுது அவர்களுக்கு முதலுதவி செய்யும் காட்சிகளும் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. தாவேகா தலைவர் விஜயின் அறிவுறுத்தலை மீறி தொண்டர்கள் குழந்தைகளை அழைத்து வந்திருக்கிறார்கள். வெயிலின் தாக்கம் அதிகரித்திருப்பதால் மருத்துவ முகாமிற்கு குழந்தைகள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்க தேவையான மருத்துவ முகாம்கள் எல்லாம் மருத்துவர்கள்லாம் அங்க இருக்கிறாங்களா? ஏற்கனவே வெயில்ல மயங்கி 50 பேர் மயங்கி இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில தற்பொழுது அங்க குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. உணவு வசதிக்காக என்ன செய்யறாங்க விஷ்ணு? நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய இந்த மாநாட்டு திடலில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் இந்த மாநாடு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தொண்டர்கள் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய இருக்கைகளை எடுத்து வந்து முன்பு மேடைக்கு முன்புறம் இருக்கக்கூடிய அந்த கேலரியில் அமர்வதற்காக தொடர்ந்து மற்ற கேலரியில் இருக்கக்கூடிய சேர்களை, அதாவது நாற்காலிகளை எடுத்து முன் வந்து அமர்ந்து அதிக அளவில் ஒரே கேலரியில் கூடி வருகிறார்கள். இவர்களுக்காக ஒரு கேலரியிலும் சுமார் 4 முதல் 5 குடிநீர் வசதி குழாய்கள் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் இவர்கள் ஒரே கேலரியில் அதிக அளவில் அங்கு நடக்க முடியாத சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவர்களுக்கு முறையான குடிநீர் என்பது செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இருப்பினும் தாவேகாவினர் தொடர்ந்து ஆங்காங்கே அவர்கள் இருக்கக்கூடிய இந்த வாலண்டியர் தொடர்ந்து நீர் பாட்டிலையும் அவர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். அதன் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் தொடர் வெயில் காரணமாக அதிக அளவில் இந்த வெயிலின் தாக்கம் இருப்பதால் இங்க இருக்கக்கூடிய அந்த அநேகர் அந்த வெயிலில் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து குடைகளாலும் இங்க இருக்கக்கூடிய பதாகைகளாலும் கட்சியின் கொடியின் மூலமும் தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இருப்பினும் 50க்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டு திடலில் தற்பொழுது மயங்கி விழுந்து அவர்களுக்கு இந்த முதலுதவி என்பதும் அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மாநாட்டில் 250 மருத்துவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாநாட்டு திடலில் இடது அல்லது என 10 மருத்துவ முகாம்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 250 மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் என 600 பணியில் அமர்த்தப்பட்டிருந்தாலும் அதிக அளவிலான தொண்டர்கள் மற்றும் அவர்கள் கேலரியை விட்டு, அதாவது ஒரு கேலரியில் குறிப்பிட்ட ஒரு அளவிற்கான ஒரு தொண்டர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அதையும் மீறி அதிக அளவில் கூடி இருப்பதால் அநேக பச்சிள குழந்தைகள் பசியாலும் உடனடியாக இந்த முதலுதவி
மதியம் 3 மணி அளவில் தாவேக 2வது மாநாடு நடைபெறும் நிலையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் வெயிலால் தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.